கர்த்தருடைய நாமத்துக்கு பரிசுத்தம் உண்டாவதாக. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த 8வது மாதத்தை கர்த்தர் காண கிருபை செய்திருக்கிறார். இந்த ஆகஸ்ட் மாதத்துல கர்த்தர் நம்ம கொடுத்த வாக்கு தத்தம் செப்பனியா 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கின்ற போது, கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். இந்த வேளையிலும் கர்த்தர் நமக்கு நல்ல ஒரு வாக்கு தத்தத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த மாதத்துல எல்லா விதமான ஆக்கினைகளையும் கர்த்தர் என்ன செய்கிறார்? நம்ம குடும்பத்தை விற்று நம்மை விற்று முழுவதுமாக அவர் அகற்றுகிறார். அது மாத்திரமல்ல, சத்துருவானவன் கொண்டு வரக்கூடிய அனைத்து விதமான சோதனைகளை கர்த்தர் ஜெயத்தை கொடுக்கிறார். வாசிக்கும் போது, இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். அவர் நம் நடுவில் இருக்கின்ற போது, அவர் நம் மத்தியிலே வாசம் செய்கின்ற போது, அடுத்த காரியம் என்ன இருக்கின்ற போது, இனி தீங்கை காணாதிருப்பாய். எந்தவித தீங்கும் நம்மளை என்ன செய்யாது, அணுகாது. உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் இந்த மாதத்திலே கர்த்தர் எல்லா தீங்கிலிருந்து விலக்கி காக்க போகிறார். அது மாத்திரமல்ல, அவர் இந்த மாதத்திலே நம்மளுடைய குடும்பத்தின் நடுவிலே வாசம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இந்த நாளில் பார்க்கின்ற போது நீங்க பல வேலைகள்ல பல காரியங்களை திகைத்து போயிருக்கலாம். இந்த மாதம் தொடங்கி விட்டது, இந்த மாதத்துல நான் என்ன செய்ய போகிறேன் என்று சொல்லி திகைத்து கொண்டிருக்கலாம், பயந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த மாதத்திலே கர்த்தர் நம்மோடு இருந்து கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கார். எனக்கு அருமையான தேவப்பிள்ளையே, இந்த வாக்கு தத்தத்தின்படி இனி தீங்கை நீ காணாதிருப்பாய். இந்த மாசத்திலே கர்த்தர் உங்களை சாட்சியாய் நடத்த போகிறார். கர்த்தர் இந்த மாதத்திலே நன்மையால் ஆசீர்வதிக்க போகிறார். யெகோவா ஷாலோம்.